ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கடன் தீரும், கடனை அடைக்கும் அப்படிலாம் சொல்லலாம். நிறைய எக்ஸ்ட்ராவா பேசலாம். ஆனா நிஜமான மைத்ரேய முகூர்த்தத்தை பத்தி ரொம்ப அழகா சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில இந்த மாசத்தோட ஒரு மைத்ரேய முகூர்த்தம் நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தோம். வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம் எத்தனாம் தேதி வருது? மக்களின் பயனுக்காக கண்டிப்பா. தீர்க்க முடியாதது எப்படி வியாதியோ அந்த மாதிரி தீர்க்க முடியாத ரெண்டாவது விஷயம் கடன். கடன் உண்மை. கொடுக்க கொடுக்க வந்துகிட்டே இருக்க மாதிரி வந்துகிட்டே இருக்கும், அடைக்கவே முடியாது. கடத்துல விழுந்தவன் சேத்துல விட்ட கதை மாதிரி. சிக்கி பண்ண தவிர நீ மீட்டு கொண்டு வரவே முடியாது. கடன் வாங்கி பண்ணி தான் போகணுன்ற அவசியம் இல்லை. வரணும்னு கடன் முடிவு பண்ணா கொடுத்துட்றானே, அப்படியே நீ வாங்குற வருமுன். கடன் சுமை ஏன் வருதுன்னா அவன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே மக்கள் கடன் ஆயிடுறாங்க. எடுத்து வச்சுட்டு 10 மணிக்கு மேலே போய் நீங்கள் பேங்க்ல செலுத்துறீங்களோ, அது நேரடி வங்கியில் செலுத்துறீங்களோ, இல்லை ஆளுங்க கிட்ட கொடுக்குறீங்களோ, அதை வச்சு இது என் பணம் கிடையாது, அந்த டைம் அந்த 1.5 மணி நேரத்தில் இது ஏன் எந்த இல்லைன்னு நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு மரிஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கடன் தீரும், கடனை அடைக்கும் அப்படிலாம் சொல்லலாம். நிறைய எக்ஸ்ட்ராவா பேசலாம். ஆனா நிஜமான மைத்ரேய முகூர்த்தத்தை பத்தி ரொம்ப அழகா சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில இந்த மாசத்தோட ஒரு மைத்ரேய முகூர்த்தம் நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தோம். வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம் எத்தனாம் தேதி வருது? மக்களின் பயனுக்காக கண்டிப்பா சொல்லுங்க பாய். நான் முக்கியமாக ஒன்று சொல்லிடுமா, எவ்வளோ வீடியோ ஒரு கருத்து ஒரு விஷயம் ஃபெஸ்டிவல் பண்டிகை அது இதுன்னு சொன்னாலுமே எதுக்கு நான் மைத்திரியம் கம்பல்சரி சொல்லிக்கிட்டே இருப்பேன்னா, தீர்க்க முடியாதது எப்படி வியாதியோ அந்த மாதிரி தீர்க்க முடியாத ரெண்டாவது விஷயம் கடன். கடன் உண்மை. கொடுக்க கொடுக்க வந்துகிட்டே இருக்க மாதிரி வந்துகிட்டே இருக்கும், அடைக்கவே முடியாது. கடத்துல விழுந்தவன் சேத்துல விட்ட கதை மாதிரி. சிக்கி பண்ண தவிர நீ மீட்டு கொண்டு வரவே முடியாது சீக்கிரத்துல. அதுல உயிர் பிரிஞ்சு அதிகமா இருப்பா, தப்பிச்சதும் பார்த்தீங்கன்னா சில பேர் தான் இருப்பான். கம்மி, ரொம்ப விரலொட்டி எண்ணலாம், அவ்வளோதான் இருக்கும். தயவு செஞ்சு மக்களே, ஆடம்பர வாழ்க்கை வேணாம், கனவு காணுங்கள். அப்துல் கலாம் சொன்னது நீங்கள் வாழ்க்கையோ கனவு காணுங்க சொன்ன, கடன் வாங்கி கனவு காண சொல்ல அப்துல் கலாம். தப்பாக புரிஞ்சிருக்கீங்க. கடன் வாங்கி கார் வாங்குறது தப்பு, கடன் வாங்கி ஃபோன் வாங்குறது தப்பு, கடன் வாங்கி வீடு வாங்குறது தப்பு, கடன் வாங்கி நகை வாங்குறது தப்பு, கடன் வாங்கி ஆடம்பரம் வெளிநாட்டு பயணம் பண்ணுறது தப்பு. இவ்வளோ கடன் வாங்கி பண்ணி தான் போகணுன்ற அவசியம் இல்லை. வரணும்னு கடன் முடிவு பண்ணா கொடுத்துட்றானே, அப்படியே நீ வாங்குற வருமுன். கடன் சுமை ஏன் வருதுன்னா அவன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே மக்கள் கடன் ஆயிடுறாங்க. அவசரம் வீட்டில் கடன் பண்ணி வைக்கிறது முன்னாடி லவ் மேரேஜ் பண்ணிடுறாங்கல்ல, அந்த மாதிரி இறைவன் உனக்கான விஷயத்த கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீ ஏன் பிளான் பண்ணி வாங்குறது அந்த கடன். கரெக்டா இல்லையா? உண்மைதான், கரெக்ட். அப்போ அந்த சுமையை நீ தானே சுமக்கணும். எப்படி இறைவன் சுமப்பா? நீ சும்மா இருந்தா நானே உனக்கு குத்திருப்பேனடா, நீ ஏன்டா அவசரப்பட்டன்றான். சிங்கப்பூர்ல போய் தான் நீ இன்னைக்கு டூர் போகணுன்ற விதி இருந்தா நீ போயிருப்பிய. நீ கடன் வாங்கி போறேன்னா அது உன்னோட அத்தியாவசியம். இப்போ கட்டுற தம்பி முடிஞ்சிச்ச, சிம்பிள் அதுதான். ஸோ கடன் வாங்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு தடுத்துருங்க, சரிங்களா? மைத்ரேய முகூர்த்தம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லியிருக்க லாஸ்ட் டைம். இப்போ வரும் 18ஆம் தேதி, வரும் 18ஆம் தேதி சனிக்கிழமை வேலையில் காலை பொழுது 6 மணிக்கு ஆரம்பிக்குது, 7:30 மணிக்கு முடிஞ்சிருது. ஸோ நமக்கு டைம் இருக்குது 1.5 மணி நேரம். ஸோ நிறைய ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் மைத்திரி முகூர்த்தம் என்ன பண்ணணும், புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது. வெள்ளை பேப்பர் எடுக்கணும், மைத்திரியின் முகூர்த்தம் அப்படின்னு எழுதணும். கீழே எவ்வளோ தொகைன்னு சொல்லிட்டு எழுதணும். அந்த தொகை யார் வாங்க இருக்கீங்க, யாருக்கு கொடுக்க போகிறீங்கன்னு எழுதணும். எவ்வளோ எழுத போகிறோன்னு 5 போட்டு 4 ஜீரோவும் போடணும், எழுதவும் செய்யணும். செலான் எழுதுகிற மாதிரி 5,000 1,00,000 எழுதவும் செய்யணும். ப்ளஸ்ஸு 1 போட்டு 10 ஜீரோ 5 ஜீரோ போடவும் செய்யணும். எழுதி முடிச்சுட்டு காலை பொழுதுன்றதால பார்த்தீங்கன்னா உங்களால் போய் டேரெக்டாக கொடுக்க முடியாதுன்றதால எடுத்து வச்சுட்டு 10 மணிக்கு மேலே போய் நீங்கள் பேங்க்கில் செலுத்துறீங்களோ, அது நேரடி வங்கியில் செலுத்துறீங்களோ, இல்லை ஆளுங்க கிட்ட கொடுக்குறீங்களோ, அதை வச்சு இது என் பணம் கிடையாது, அந்த டைம் அந்த 1.5 மணி நேரத்தில் இது ஏன் எந்த இல்லைன்னு நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் 10 மணி 11 மணிக்கு போய் செலுத்திடலாம். அந்த டைமில் ஒதுக்கிடணும், அதுதான் முக்கியம். இல்லை ஜிபே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்தால் தாராளமாக அனுப்பிச்சிட்டு நான் அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லணும், அவங்க வாங்கிட்டாங்கன்னு சொல்லணும். இவ்வளோதான். இல்லை நான் சும்மா தான் டைம் இருக்கேன், நான் கொஞ்சம் நைட்டே கட்டிடலாமனா கட்டக்கூடாது. அந்த 7:30 தாண்டிட்டீங்கன்னா அது மைத்திரையில் சேராது. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே ஒரு கணக்கு தானே. செவ்வாய்க்கிழமை தான். அப்போ காலையில் டிஃபன் சாப்பிட்டு மத்தியான வேலைன்னு வைக்கிறாங்க இருக்குல்ல. 3 வேலைன்னு இருக்குல்ல. அந்த மாதிரி தான் அந்த 7:30 அந்த 1 மணி நேரம் அந்த 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் அதோட பவர். அது ஒரு டைம், அந்த டைம் பீரியட்குள்ள நீ முடிச்சிடணும்.
அந்த ஒரு நேரத்துக்குள்ள சந்திரன் வந்து உனக்கு தகுந்த மாதிரி பிரபஞ்சம் இயங்கும். அந்த நேரத்துல அதை பயன்படுத்திக்கும். அது உனக்கு ஆப்போசிட்டா டைரக்ஷன்ல போகும்போது நீ அதை பயன்படுத்தினா அது வேஸ்ட், பிரயோஜனம் இல்லை. ஸோ மைத்திரன் எழுதணும், நேர்ல போய் செலுத்தலாம், ஆன்லைன் மூலியமாவும் செலுத்தலாம், இல்ல 10 பவுன் செலுத்தலாம். ஆனா மைத்திரியை தயவு செஞ்சு தவற விடாதீங்க. நீங்க வாரத்துல அவுட்டிங் போறது கூட தவற விட்டுருங்க, பரவாயில்ல, தப்பே இல்லை. பொன்னாடி திட்டுவாங்க கூட தவற விட்டுருங்க. ஆனா அந்த மைத்திரியை மட்டும் தவற விடாதீங்க. ஏன்னா உங்களோட சுமைய என்ன தமிழ் எனக்கு வரல, அது சுலபமா போய் கடன் இல்லாம நிம்மதியான வாழ்க்கை வாழுங்க. எவன் ஒரு பணத்தை கோடி கோடியா வச்சிருக்கானோ அவன் நிம்மதியா இருக்க மாட்டான். எவன் கடனே இல்லாம தூங்குறானோ அவன் தான் நிம்மதியான மனிதன். நோய் நொடியே இருக்காது. ஸோ நான் சொன்னது அனைத்தும் உள்வாங்கி ஆத்மாத்மமா மைத்திரி முகூர்த்தத்தை நீங்க கரெக்டா பயன்படுத்தி பாருங்க. நல்ல ரிசல்ட் வரும். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். சூப்பர். ரொம்ப சிறப்பான தகவலா மைத்ரேய முகூர்த்தத்தை பத்தி ஒவ்வொரு மாதம் சொன்னாலும் கடன் வாங்கக்கூடாது, வாங்கினா எப்படி அடைக்கிறது, அடைப்பதற்கான முகூர்த்த நேரம் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றீங்க பாய். நன்றி. நன்றிம்மா.